இன்னும் கொஞ்சம், a little more. அடிக்கடி நம்ம மனசில் வந்து விழுகிற வார்த்தை, இல்லை நம்ம சொல்கிற வார்த்தை. எஸ், நம்ம எப்போ இந்த மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட பொறுமையாக இருந்திருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் நம்ம குழந்தைங்க கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமோ, இன்னும் கொஞ்சம் அனுசரித்து போயிருக்கலாமோ, இன்னும் கொஞ்சம் அந்த டிட்டர்மினேஷனோட வில் பவரோட ஒர்க் பண்ணியிருந்தா ஆஃபீஸில் நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குமோ, இன்னும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்திருக்கலாமோ வீட்டில். இப்படி பல சந்தர்ப்பங்களில் சமயங்களில் நம்ம யோசிக்கிறது உண்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக என்ன அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள். எண்ணம் போல் வாழ்வு, தாட்ஸ். ஸோ நம்மளோட தாட்ஸ் எப்படி நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அதாவது நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்காது, யாராக இருந்தாலும் வரும். அப்போ வர்ற சமயங்களில் அந்த நெகட்டிவ் தாட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸ் என்ன, இன்னொரு சைடு நமக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஆட்டிடியூடை, பாசிட்டிவ் திங்கிங்கை டெவலப் பண்ணிக்கிறது எப்படி, நம்மளோட தன்னம்பிக்கையை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்ன டெக்னிக்ஸ் உண்டு. நம்ம மட்டும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் பத்தாது, நம்ம குழந்தைங்களையும் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு வந்தோம்னா தான் நாளைக்கு அவங்க உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படி. அதே மாதிரி வாழ்க்கையே ஒரு பேலன்ஸ் தான், இதுக்கும் அதுக்கும் நடுவில் பேலன்ஸ் தான் எல்லாமே. ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லைஃப், பர்சனல் லைஃபுக்கும் நடுவில் பேலன்ஸ் பண்ணிக்கிறது எப்படி. வீட்டையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும், அதே சமயம் நம்ம செய்கிற வேலையும் நம்ம ப்ரொஃபஷனையும் கரெக்டாக பண்ணணும். ஸோ ஹவ் ஆர் வி கோயிங் டு பேலன்ஸ் தட். எல்லாத்துக்கும் மேலே நம்ம உலகம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஃபேமிலி தான், நம்ம குடும்பம். ஸோ அந்த குடும்பத்தில் ஒரு ஹாப்பினஸ், ஒரு பிளிஸ், ஒரு ஜாய் இன்னும் கூட வரணும் அப்படின்னா நம்ம எப்படி நம்மளோட 5 சென்சஸை அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் கூட கோரிலேட் பண்ண போகிறோம். சாதாரணமாக நம்ம டே டு டே லைஃப்பில் கடைபிடிக்கக்கூடிய சில டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் மூலமாக இன்னும் கூட we are going to have a whole new perspective of celebrating our family life. எஸ், நம்ம வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை கொண்டாட கற்றுக்க போகிறோம். That's what we are going to do in the next 4 Saturdays. The 5 senses and the family. We are all going to do it together.